எதுக்காக எலியா ஒரு அடைக்கப்பட்ட வாசல் நிமித்தம் சோர்ந்து போல? நடக்காதரா நம்மளுக்கெல்லாம், நம்ம என்னத்துக்கு கவலைப்படுறது இதை பத்தி, நான் ஏன் இதை பத்தி யோசிக்கணும்னு சொல்லாம ஏன் எலியா சோர்ந்து போகல? ஏன்னா எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவரா இருந்தார். he has heard from God. he has heard from God. யாராவது இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசி இருந்தார்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்னா, விடாதீங்க, விடாமுயற்சியோட இருங்க, திரும்ப திரும்ப போங்க, ஜெபிங்க, விசுவாசிங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன், அந்த இன்டர்வியூ திரும்பி அட்டெண்ட் பண்ணுங்க, அந்த ப்ரமோஷனுக்கு திரும்பி அப்ளை பண்ணுங்க, உங்க திருமணத்தை திரும்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க, உங்க வீடை கற்ற பிரயாசத்துல இறங்குங்க. அந்த சைட்டை வாங்கணும்னு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறது உண்மையா இருந்தா get on with it, keep trying. ஏன்னா கர்த்தர் பேசிட்டார். யார் பேசினது? கர்த்தர் பேசிட்டார். இட்ஸ் நாட் இமோஷனல், இட்ஸ் டிவோஷனல். அப்படின்னா அர்த்தம், நான் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்ததுனால வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். இது உணர்ச்சி பூர்வமானது இல்ல, இது விசுவாச பூர்வமான ஒரு செயல்.